ஆர்கனைஸ் பண்ணுறதுக்காக இந்த டப்பா வாங்கலை அப்படின்னா அப்போ இதோட பர்பஸ் என்ன? கொடைக்கானல் மாதிரியான ரொம்ப சில்லுன்னு இருக்கிற பிளேஸில் இருக்கிறவங்களுக்கு நான் சொல்ல போகிற இந்த ப்ராப்ளம் அவங்களுக்கு நல்லாவே புரியும். வெயிலில் நல்லா காய வச்சு மடித்து வச்ச துணி ஒரு 1 வீக் இல்லைன்னா ஒரு 2 வீக் அப்புறம் எடுத்து பார்த்தா என்ன இப்படி நாறுது அப்படின்னு சொல்கிற அளவுக்கு ஒரு ஒஸ்ட் ஸ்மெல்லாக இருக்கும். அந்த பேட் ஸ்மெல்லை டிஃபைன் பண்ண முடியாத அளவுக்கு ஒரு ஸ்மெல்லு. சரி, அப்படி மடித்த துணியை எங்கே தான் வைக்கிறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த வீட்டில் ஆர்கனைஸ் பண்ணி வைக்கிறதுக்கெல்லாம் வார்ட்ரோப் ஷெல்ஃப் எல்லாம் நிறையவே இருக்குது. ஆனால் இது கொஞ்சம் பழைய வீடுங்கிறதுனால இந்த ஷெல்ஃப் வாலோட அட்டாச்சாக இருக்கிற மாதிரி தான் டிசைன் பண்ணியிருக்கிறதுனால சுவத்தில் இருக்கிற அந்த ஈரப்பதம் பூரா அப்படி நம்ம அடுக்கி வச்சிருக்கிற துணி மேலே தான் அப்படி ஸ்ப்ரெட் ஆகும். அந்த ஈரமும் இந்த துணியும் சேர்ந்து ஏதோ ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் நடந்து நமக்கு இப்படி ஒரு பேட் ஸ்மெல்லை கொடுக்குது. இதுக்கு சொல்யூஷன் தான் என்ன அப்படின்னு பார்த்தா, ஒன்று நம்மளுடைய வார்ட்ரோப் டைரெக்டாக செவத்தோடு அட்டாச் ஆகாமல் இருக்கணும். அப்படி இல்லைன்னா நம்ம வைக்க போகிற ஒரு கண்டெய்னர் ஒரு ஏர் டைட் கண்டெய்னராக இருக்கணும். ஃபஸ்ட்டு என் கண்ணில் பட்டது இந்த மாதிரி டிரான்ஸியான ஒரு ஜிப்பு போட்ட ஒரு பேகு. டியூரபிலிட்டி பெர்ஸ்பெக்டிவில் இந்த டப்பாவை தான் நான் சூஸ் பண்ணேன். இந்த ஜிப்பர் போட்ட இந்த பேக்கோட ப்ரைஸை கம்பேர் பண்ணும்போது இதுக்கு இந்த டப்பாவே பரவாயில்ல போலையே அப்படின்னு தோணும். ஏன்னா லாங் லைஃப் வரும். சைஸை கம்பேர் பண்ணும்போது இந்த பேக்கை கம்பேர் பண்ணும்போது கிட்டத்தட்ட ஒரு 3லேருந்து 4 மடங்கு பெருசாகவே இருக்குது. பேக்கை கம்பேர் பண்ணும்போது இது பார்க்குறதுக்கு நீட்டாக இருக்குது. ஸ்டாக்கபிளும் கூட, ஒன்றுக்கு மேலே ஒன்று அடுக்கி வச்சுக்கலாம். வீல் வேற கொடுத்துருக்குறாங்க. இதோட சைஸ் 25 லிட்டர்லேருந்து 70 லிட்டர் வரைக்கும் 3 சைஸில் அவைலபிளாக இருக்கிறதா இந்த டப்பாவில் படம் போட்டிருக்காங்க. பட் இது ஃபுல் ஏர் டைட் கண்டெய்னர் கிடையாது. இருந்தாலும் இந்த டப்பா வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த பிரச்சனை எனக்கு ஓரளவுக்கு கண்ட்ரோல் ஆச்சு அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். 25 லிட்டர்ஸ் டப்பாவுக்கு 799 ருபீஸ், அதுவும் டிஸ்கவுண்ட்டுக்கு அப்புறம். வாங்கினதுக்கு அப்புறம் இதே மாதிரி டப்பா, சொல்லப்போனால் இதை விட இன்னும் கொஞ்சம் பெரிய டப்பா, அதாவது 32 லிட்டர்ஸ் டப்பாவே டிமார்ட் மாதிரியான பெரிய கடைகளில் ஜஸ்ட் 499 ருபீஸுக்கே கிடைக்குது அப்படின்னு தெரிஞ்ச உடனே ஆன்லைனில் தேவையில்லாமல் இவ்வளவு காசு கொடுத்து இந்த டப்பா வாங்கிட்டோமே அப்படிங்கிற ஒரு வருத்தம் இருந்தது. இது கடையில் வாங்கின ஒரு பாக்ஸ். இதோட மெட்டீரியல், இதோட சைஸு, இதோட லாக்கிங் சிஸ்டம், இது எல்லாமே ஆன்லைனில் வாங்கின ப்ராடக்டோட தரத்தை விட எந்த விதத்துலையும் குறையல. ஆன்லைனில் கிடைக்கிற எல்லா பொருளும் சீப் கிடையாது. என்ன மாதிரி ஏமாந்து போகாமல் பெட்டர் கம்பேர் பண்ணி காசை மிச்சம் பண்ண கற்றுக்குங்க. இந்த மாதிரி மழை காலத்தில் ஈரப்பதத்தினால வர்ற பிரச்சனைகளை, இல்லை கொடைக்கானல் மாதிரி ரொம்ப சில்லுன்னு இருக்கிற ஒரு கிளைமேட்டில் இருக்கிற நீங்கள் இந்த மாதிரி பிரச்சனைகளை எப்படி ஃபேஸ் பண்ணுறீங்க அப்படின்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.